Hello friends, இன்னைக்கு 9th Maths Chapter 5 இருந்து exercise 5.3 இருந்து first question, first and second subdivision பார்க்க போறோம். Find the midpoints of the line segment joining the points -2, 3 and -6, -5. நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு மிட் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு டயக்ராம் லைன் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். A -2, 3, B -6, -5ன்னு எடுத்துக்கலாம். இதை x1 y1 எடுத்துக்கிறோம், இதை x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் எ லைனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா x1 + x2/2, y1 + y2/2. இப்போ நம்ம x1க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது -2 + x2க்கு பதிலாக என்ன இருக்குது -6. ஸோ -2 -6/2, y1 + y2 3 - 5/2. -2வையும் -6ஐயும் ஆட் பண்ணுறப்ப -8/2, 3 - 5 என்ன -2/2. ஸோ இதை 2ஆல் கேன்சல் பண்ணுறப்ப -4, -1. மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி என்ன -4, -1. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் 8, -2 அண்ட் -8, 0. ஸோ லைன் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறோம். ஏபி A 8, 2, B -8, 0. இதை x1 y1 எடுத்துக்கிறோம், இதை x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் லைனுக்கு ஃபார்முலா என்ன x1 + x2/2, y1 + y2/2. இப்போ இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி x1 என்ன 8, x2 என்ன -8. 8 - 8/2, y1 என்ன -2, y2 என்ன 0. -2 + 0/2. 8 - 8 என்ன வரும் 0/2, இது -2வையும் 0 ஆட் பண்ணுறப்ப -2/2. 0 / anything 0 தான், -1. இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா -1. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி என்ன 0, -1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.